முதலாவது தெளிவாக விளங்குவோம், நோன்பு நாங்க நினைச்சிக்கிறோம் ரமதான் வந்தா வருஷத்துல அதுதான் நோன்பு, அதுவும் நோன்பு தான் கட்டாயம். ஆனா சகோதரர்களே, ஒவ்வொரு மாதமும் கிழமையில 2 நாள், மாசத்துல ஐயாமுல் பீத் இதனுடைய 3 நாட்கள். இன்று மருத்துவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதனுடைய இச்சை கட்டுப்பட வேண்டுமா, அவன் கட்டாயமாக இந்த நோன்பை, ஃபாஸ்டிங் என்ற பெயரை சொல்கின்றார்கள். நாம் சொல்கிறோம் நோன்பென்று. இந்த நோன்பை அவன் கட்டாயமாக பிடிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யாருக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி இல்லையோ அவர் நோன்பு பிடிக்கட்டும், ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது அவரை நிச்சயமாக அந்த நோன்பு மானக்கேடான செயற்பாடுகளை விட்டும் நிச்சயம் பாதுகாக்கும். வைத்தியர்கள் சொல்றாங்க, ஒரு மனிதன் மாசத்தில் இந்த 5 நோன்புகளையும் பிடிச்சா அவனுடைய உடம்புல சுரக்கக்கூடிய இந்த ஹோமோன் சுரப்பிகள் சுரந்து மோசமான செயற்பாடுகள் இவனுடைய உடம்புகள்ல இருந்து குறைஞ்சி இவனுடைய இச்சை ஆசைகள் கட்டுப்படும் என்பதை மார்க்க அறிஞர்கள் சொல்லிவிட்டு, வைத்தியர்கள் சொல்லிவிட்டு கரையோர்களே, இந்த கட்டுரைக்கு கீழால் எழுதுகின்றார்கள், அமெரிக்கா நாட்டு மக்கள் இன்றும் கூட ஃபாஸ்டிங் என்ற பெயர்ல இந்த ஐயாமுல் பீதுடைய 13, 14, 15வது நாட்கள்ல நோன்பு பிடிக்கிறார்கள். ஃபாஸ்டிங் என்ற பெயரில் இதனைத்தான் 1400 வருடத்துக்கு முன்பதாக எங்களுடைய அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, பாவத்தில் இருந்து நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஆரோக்கியத்துக்காக வேண்டி இந்த விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக படித்து தந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது 2வது. 3வது முதாவமத்துல் தொழுகை. 5 நேர தொழுகையை நாங்க பேணுதலா